அன்பர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கிருபை வைக்கும் கர்த்தர் என்ற தலைப்பிலே ஒரு சின்ன செய்தியை ஆதியாகமம் 39வது அதிகாரத்தின் 21வது வசனத்தை அடிப்படையாக கொண்டு உங்களோடு பகிர்ந்து கொள்ள நினைக்கின்றேன். அந்த வசனம் இப்படி சொல்லுது: கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார் என்று. யோசேப்பை குறித்து நம்ம பார்க்கும்போது தன்னுடைய இளம் வயதுல தன்னுடைய சகோதரர்களால துரத்தப்படுறாரு. அதன் பின்பு ஒரு ராஜ வாழ்க்கை போல ஒரு சூழ்நிலை வருது. அங்கேயும் அவருக்கு ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையினால திரும்ப சிறைச்சாலைக்கு தள்ளப்படுறாரு. இந்த சிறைச்சாலையில இருக்கும்போதுதான் இந்த வசனம் அவரை பத்தி சொல்லுது. கர்த்தரோ யோசேப்போட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார் என்று. இந்த சூழ்நிலையில இன்று நாமும் கூட காணப்படலாம். நம்முடைய சகோதரர்களை நம்மளை துரத்தி இருக்கலாம், நம்மளை கஷ்டப்படுத்தி இருக்கலாம். அது போலவே இந்த சிறைச்சாலை அனுபவங்கள் கூட நம்ம வாழ்க்கையில இருக்கலாம். சிறைச்சாலையில நம்ம இல்லாட்டாலும் அதனுடைய அனுபவங்கள், நிறைய நெருக்கங்கள் யோசேப்பை போல நம்ம வாழ்க்கையில இருந்தாலும் கர்த்தர் நம்ம மேல கிருபை வைத்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் இந்த சத்தியம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. எப்படி கர்த்தர் யோசேப்போட இருந்து அவன் மேல் கிருபை வைத்தாரோ, எப்படி சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்க செய்தாரோ, அதை நமக்கும் செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்பதை நம்ம ஒவ்வொருவரும் இந்த சத்தியத்தின் மூலம் விசுவாசமா பிடித்துக் கொள்ளணும். தேவன் தாமே இந்த சத்தியங்கள் மூலம் நம்மை நடத்துவாராக. நாம் ஜெபிப்போமா? அன்பு ஆண்டவரே, நாங்கள் சிந்தித்த இந்த சத்தியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. எப்படி நீர் யோசேப்புக்கு கிருபை கிடைக்க செய்தீரோ அந்த கிருபை எங்களுக்கும் கிடைக்க செய்யுங்க ஆண்டவரே. அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள தகுதியுடையவர்களா எங்களை நீர் மாற்றும். உம்முடைய கரத்திலே எங்களை ஒப்பு வைக்கிறோம். இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமீன்.